உங்களுக்கு ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் இப்போ அகத்திய பெருமான் பேசினது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். ஏன்னா சித்தர்கள் பேசையில் அந்த தமிழ் மொழியில் தான் பேசுவாங்க. தமிழ் ஆசிரியர்கள் தமிழை விருப்பமாக படித்தவங்க, தமிழோடைய அலாவலாவி இருந்தவங்க, அற்புதமாக ரொம்ப படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சுக்கிட்டுப்பாங்க. புரியாதவங்களுக்கு அதனால தான் முதல்ல முகப்புரை ஆற்றினது எளிமையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். முகப்புரையும் இதையும் சேர்த்து வச்சு பார்த்துக்கோங்க. இன்னும் உங்களுக்கு சந்தேகமான இப்போ அகத்திய பெருமான் அப்படியே அவராக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சிவமா அகத்தியமாக சிவப்பிரபஞ்சமாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இது மோடி மஸ்தான் வித்தை அல்ல, பித்தலாட்ட வேலைகள் எதுவும் கிடையாது. இகலோகத்தில் நடக்கிற மாதிரி அங்கே பாரு இங்கே பாரு அப்படி பாரு இப்படி பாரு அப்படிங்கிற நிகழ்வுகள் கிடையாது. இறையே உட்காந்து நடத்தக்கூடிய இறை சச்சங்கம். சித்தர்கள் தேவர்களெல்லாம் உங்களுக்குள்ள அமர்ந்திருக்காங்க. அந்த நிலைகளெல்லாம் இப்போ உலாவிக்கிட்டு இருக்கையில் இவ்வளோ நேரம் பேசின விஷயங்கள் ஓரளவு கேட்டிருப்பிய. இப்போ எல்லாரும் ஆன்மீக பாதையில் தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாமே அதிகாலையில் எந்திரிச்சு அவங்களுக்கு பட்ட இஷ்ட தெய்வங்களை, குல தெய்வங்களை, அவங்க எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வங்களை, இங்கே செண்பவல்லியை பூவநாதனை கும்பிடாதவங்க யாரும் இங்கே இருக்க முடியாது. இந்த எல்லையில் அவங்க தெருக்களில் உள்ள விநாயக பெருமானை கும்பிடுவிய, அவங்க கிராமங்களில் உள்ள அவங்க முன்னோர்கள் மூத்தோர்கள் வணங்கி வந்த தெய்வங்களை வணங்கக்கூடியவங்க. ஏன்னா இங்கே கோவில் மாநகரில் இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே ஜனித்தவங்க கிடையாது. பக்கங்களில் உள்ள கிராமங்களில் இருந்து பல வேலை சூழல்களில் இருந்து அங்கங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களை இஷ்ட தெய்வங்களாக வச்சு, குல தெய்வங்களாக வச்சு முன்னோர்கள் மூத்தோர்கள் வணங்கி வந்த நிலைகளை வணங்கி வந்திருக்கீங்க. எல்லாரும் இறை நம்பிக்கை உள்ளவங்க, இறை வணங்கி வர்றவங்க. அதில் நீங்கள் பயணப்பட்ட வழிகளில் பின்னாடி உங்களுடைய ஊழ்வினை சம்மந்தப்பட்ட உங்களுக்கு தனிப்பட்ட வினாக்கள் பின்னாடி கேட்டுக்கலாம். நீங்கள் எனக்கு இப்படி இன்ன விஷயங்கள் இப்படி இருக்குது, என் குடும்பத்தில் என்ன விஷயங்கள் இப்படி இருக்குது, எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்கு, ப்ரொமோஷன் இல்லை, எவ்வளோ விஷயங்கள் சம்பாத்தியம் பண்ணாலும் வீட்டில் ஐஸ்வர்ய நிலைகள் கிடையாது, வீட்டில் அந்த செல்வ நிலைகள் தங்க மாட்டேங்கு, விரயங்கள் ஆகின்றது, எந்த நிலைகளுக்குள்ளே போனாலும் இடர்கள் இன்னல்கள் இருக்குது. இதை எப்படி செய்ய, இந்த விஷயம் செய்ய போகிறேன், இந்த தொழில் தொடங்கலாமா, இந்த ப்ரொமோஷன் போகலாமா, இங்கே இப்படி போகலாமா, அங்கே அப்படி போகலாமா, எல்லா விஷயங்களையும் நீங்கள் சித்தர்கள் உங்களோட தனிப்பட்ட, ஏன்னா எல்லாருக்கும் இகலோகத்தை சென்ற ஜென்மங்களில் நம்ம ஆற்றிய நிகழ்வுகள், ஆற்றக்கூடிய நிகழ்வுகள் இந்த ஜென்மங்களில் எல்லாத்துக்கும் சேர்த்து சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும். அது எல்லாத்துக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாரோட வாழ்க்கையிலையும் இருக்கும். அது இல்லாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதை பின்னாடி கேட்டுக்கோங்க. இப்போ ஆன்மீகத்தில் உங்களுக்கு சந்தேகப்பட்ட விஷயங்கள், அதிகாலையில் எழுந்திரிச்சு நான் எப்படி வழிபடணும், எனக்கு இந்த காட்சி கனவுல தெரிஞ்சது, நான் என்ன தெய்வங்களை என்ன மந்திரங்களை உச்சாடனம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை சபையை பற்றி என்னமோ கேட்கனாலும் நீங்கள் அகத்திய பெருமான் தெளிவாக சொல்லியிருக்காரு. மீண்டும் எங்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ அகத்திய பெருமான்ற நேரடியாக கேட்கனாலும் கேட்டுக்கலாம். ஆன்ம ஈகம், அதாவது ஆன்மா ஈகைத்தன்மையோடு இருக்கத்தான் ஆன்மீகம்னு சொல்லப்படுது சிவசபை மூலமாக, சிவசூட்சம நூல் வழியாக. எத்தனையோ மூட நம்பிக்கையான கேள்விகளும் இருக்கும். 3 பேர் போகக்கூடாது, காலையில் எழுந்திரிச்சு ஒரு பிராமணன் வரதை பார்க்கக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ளே ஓடுறவங்க இருக்காங்க, பூனைக்குட்டி கண்டு ஓடுறவங்க இருக்காங்க, தலைவரி கோலமாக வரக்கூடிய பெண்டீரை பார்த்து வீட்டுக்குள்ளே தலைவரிக்க ஓடுறவங்கலாம் இருக்காங்க. என்ன அபசகுனம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நமக்கு போகிறத விட்டு அதே அவசகுணமாக போயிடும். அங்கே இன்ட்ரிவியூக்கு 9:30 மணிக்கு போகிறதுக்கு நீங்கள் 11:30 மணிக்கு போனான்னா அங்கே உங்களை வர வைப்பாங்களா? அதை விஷயங்கள்லாம் எந்த விஷயங்கள் இருக்குது. இப்போ பழனிக்கு போனால் இதெல்லாம் மாறி மாறி சொல்லப்பட்டிருக்கு. பழனிக்கு போனால் ஆண்டி கோலத்தில் பார்த்தா ஆண்டி ஆயிடுவாங்கன்னு ஒரு புருடாவை கிளப்பி விட்டுருக்காங்க. அதுக்கு அகத்தியத்தை கேட்டதுக்கு, சிவனூரில் கேட்டதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, யாருடா சொன்னால் அது ஒரு நிலை, எல்லா நிலையும் அந்த நிலை இழக்கும்போது ஞான நிலை கிட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் வச்ச அந்த ரூபம். நீங்களாம் வர்றவங்களாம் ஒவ்வொருத்தனா ஒவ்வொரு வேஷம் போட்டுக்கிட்டு யுகமாக அதை மாற்றி இதை படித்தா ராஜ அலங்காரம் எங்களை பண்ண சொன்னோமா? நீங்களாக பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு
இதை பார்த்தா நல்லது நடக்கும், அதை பார்த்தா கெட்டது நடக்கும். எவன்டா வணங்க போன தெய்வம் ஆண்டி ஆக்குனா எவன்டா போய் அந்த தெய்வத்தை வணங்குவான் அப்படின்னு போகரே வந்து சொன்ன நிகழ்வு. அப்போ 3 பேர் வெளியே போகக்கூடாதா அப்படின்னு கேட்ட ஒரு சீடர்கள் கேட்கல. இதெல்லாம் சச்சங்கத்தில் உங்களுக்கு மாதிரி கேள்விகள், வினாக்கள் எப்படி விடை பகிர்ந்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லப்படுது. 3 பேர் போனான்னா மூதேவிங்காங்க, அது முடக்கம்னு சொல்லுதாங்க, அதுக்கு இதுன்னு சொல்லுதாங்க, முக்காடு ஓட்டுக்கிடுன்னு சொல்லுவாங்க, 3 ஓடு விளங்காதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கல. ஏன்னா முப்பெரும் தேவிகள் இருக்குது, அனுக்கிரகம் கொடுக்கலையா? மூர்த்திகளுக்கு இருக்குது, அனுக்கிரகம் கொடுக்கலையா? திரிசூலம் எல்லாத்தையும் துவசம் பண்ணலையா? இதெல்லாம் இருக்கல. நீ ஏன்டா 3 பேரை வந்து எத்தனை பேர் போனால் என்ன, போகிறவன் ஒழுங்காக போனால் போதும் வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட இடம் இது. பூனை வந்தால் தடவட்டுருமா? பூனை வந்தால் எப்படிடா பூனை நிகழ்த்தும்? அது ஒரு உயிரினம். புளியை கொண்டாந்து வீட்டில் வச்சுருக்க முடியாது, உடனே கடி தின்னு ஓடும். அதுக்காண்டி அது மேலே தோற்றமாக இருக்கக்கூடிய ஒரு எளிய உருவத்தை வீட்டில் வளர்க்கைய அது என்னடா பண்ணும்? அது உன்னையை கண்டு பயப்படுது, நீ அதை கண்டு பயந்து ஓடுத அப்படிங்கிற நிலை. அதுக்கு மேலே அந்த நாளங்களில் படை வீரர்கள் செல்லையில் பூனைகள் குறுக்க வரையில் அது வந்து இப்போ நம்மளை எகலோகத்தில் நிற்கக்கூடிய நிலைகள். பூனைகள் இருக்குன்னா இந்த வீட்டில் இந்த எல்லைகளில் வந்து இல்லங்கள் இருக்குது, இங்கே குழந்தைகள்லாம் விளையாடும். படை இங்கிட்டு கூடி போனால் படை போயிட்டால் நிற்க முடியாது. ஏன்னா படை குதிரைகள் வந்து ஒன்றன் பின்னா வந்தால் புழுதி புயலாக கிளம்பிடும். அப்போ பூனைகள் வந்தால் இந்த இடத்துல ஊர் இருக்குது, கிராமம் இருக்குது, இங்கே மக்கள் வசிப்பாங்க, சின்ன குழந்தைகள் இருக்கும். அதனால் வயசானவங்க வருவாங்க, படைக்குள்ளே சிக்கினா ரொம்ப சின்ன பின்னாமம் ஆயிடுவாங்கன்னு பூனை வருது மாற்று பகுதியில் பயணித்த நிலையில் அதை ஒரு அபசகுனமாக எடுத்துக்கிட்டாங்கன்னு இப்போ நம்ம வந்து அந்த விஷயங்களை வந்து அதுதான் அதற்கு நிகழ்த்தப்பட்ட நிகழ்வாக இருக்குன்னு சொல்லப்படுது. இப்படி விஷயங்களுக்கெல்லாம் விடை பகிர்ந்துக்கிட்டு வராங்க சித்தர்கள். இது மாதிரி இன்னும் நிகழ்வுகள் இருக்குது. இப்போ மூட நம்பிக்கையான கேள்விகள் எத்தனையோ விஷயங்களில் காலையிலேருந்து இங்கிட்டாம் போகாத அங்கிட்டாம் போகாத, அப்படி செய்யாத இப்படி செய்யாத அப்படிங்கிற ஒரு நிலைகள்லாம் இருக்குது. அது ஒவ்வொரு நாளும் நம்மளோட வாழ்க்கையோட தொடர்பு பட்டப்பட்ட விஷயங்களாக இருக்குது. அதனால் சில நேரங்களில் நம்மகிட்ட சில காரிய தடைகள் ஏற்படுது மூட நம்பிக்கையினால். அதுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் இருக்கா, இறைக்கும் சம்மந்தம் இருக்கா, அப்படி கேள்வி கேட்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தேவையான வினாக்கள். என்ன வருஷமாக நம்ம முன்னோர்கள் மூத்தோர்கள் அவங்களுக்கு யாரோ தெரியாமல் சொல்லி கொடுத்து அதை நம்ம நிஜம்னு நினைச்சிட்டு இருக்க நிலைகள். பிறகு இறை தரிசனங்கள், குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுனா என்ன செய்யணும், அதுக்கு சபைக்கு வரணும். இப்படி விஷயங்கள் என்ன விஷயங்களாக இருந்தாலும் கேளுங்க. முதல்ல இந்த ஆன்மீக சம்பந்த பொதுவான வினாக்கள், ஆன்மீகத்தில் உள்ள சந்தேக நிலைகள் யாருனாலும் கேட்கலாம். இங்கே உள்ளவங்க தயங்கினான்னா சீடர்கள் 1-2 பேர் ஆரம்பித்து வைங்க. ஏதாச்சும் ஞான வினாக்கள் இருந்தால் ஆரம்பித்து வைக்கலாம். ஓம் அகதீஷாய நமக. கேளு, பொதுவான ஞான வினாக்கள். யார் கேட்க போறீங்களா? அகதி பெருமான் வேண்டான்ட்டாரு. எனக்கு டீ கொடுங்க. காட்சியா? அது அப்புறம் கேட்டுக்கும். முதல்ல ஞான வினாக்களாக கேளுங்க. ஞானத்தில் சந்தேகமுடைய, ஆன்மீகத்தில் சந்தேகமுடைய, இறை வழிபாட்டில் சந்தேகம் இருக்கக்கூடியவங்க எத்தனை அன்னையர்கள் இருக்கிய இங்கே? எல்லோரும் கோயிலுக்கு போகிறையா, வரையா, எல்லாம் சாமி கும்பிடுதே வைக்கிய, யாருனாலும் வந்து கேளுங்க. அகத்திய பெருமான் ரெடியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஆன்மீக ஆன்மீக விஷயங்களில் பயணப்படுதிய, எல்லாரும் ஞானத்தை நோக்கிய பயணம், எல்லாரும் தெய்வீக வழிபாடு. கேளுங்க. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. புதுசாக நாங்கள் நிறைய கேட்டுட்டோம். எங்களுக்கும் ஃபஸ்ட்டு அப்படி தயக்கமாக தான் இருக்கும். ஆனால் சித்தர்கள் எதுவும் தப்பாலாம் நினைக்க மாட்டாங்க. நீங்கள் யார் வேணாலும் வந்து கேட்கலாம். ஏன்னா நாங்களே திருப்பி கேட்கும் போது அது ஒரு இது மாதிரி இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் பேசுகிறத விட நீங்கள் புதுசாக வந்தவங்க யாருனாலும் கேட்கும் போது தான் எங்களுக்கும் கேள்விகள் நிறைய கிடைக்கும். அதனால் யார் புதுசாக வந்தவங்க யாராக இருந்தாலும் வாங்க. யார் நீங்கள் கேள்வி கேட்கலையா? அது எல்லாரும் சொல்லி கேள்வி கேளுங்க. யாராச்சும் தயக்கம் வேண்டாம், கேளுங்க. சரி. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தாய நமக நமக. சாமி, எனக்கு ஒரே ஒரு ஐயம், அது உங்களுக்கு தெரியும். கேள்வியும் நீங்களே, பதிலும் நீங்களே. அதனால் இது கேட்கலாமா? அதனால் நான் கேட்குறேன். அதாவது தாய் என்பதற்கு ஒரு அன்பு
இப்பிரபஞ்சத்தில் தாய் அன்பிற்கு ஈடான ஒரு அன்பு இப்பிரபஞ்சத்தில் உண்டோ ஈசனே அகத்தீசனே. எல்லாரும் இங்கே கொடுக்கக்கூடிய பிரசாத பையை வாங்கிட்டு போங்க. அதில் சேலை இருக்குது, வேல் இருக்குது, உபூதி இருக்குது, பாலதிரிபரோட சுந்தரியோட படம் இருக்குது. எல்லாம் வாங்காமல் போயிடாதங்க. நல்ல சபை பேர் போட்ட அற்புதமான அந்த பவுச் பை இருக்குது. எல்லாம் வாங்காமல் போயிடாதங்க. அதுக்கு மேலே ரொம்ப அர்ஜெண்ட்டாக போகிறவங்க இங்கே இருக்கக்கூடிய இல்சபை சீடர்களை தொடர்பு கொண்டு அந்த பிரசாத பையை அங்கே வெளியூர்லேருந்து வந்திருக்கேன், நான் போக போகிறேன்னா அந்த அம்மாவை அந்த ஐயாவை பார்த்து இங்கே உள்ள சீடர்களை பார்த்து வாங்கிட்டு போங்க. வாங்காமல் யாரும் போக வேண்டாம். மதியம் இங்கே நல்ல ஆன்மீக விருந்து இருக்குது. அதில் தேவர்கள் சித்தர்களும் உண்டு சாப்பிட்டு மகிழ்வாங்க. நீங்கள் அதில் சாப்பிடையில உங்கள் முன்னோர்கள் மூத்தோர்கள் உங்கள் குலதெய்வமெல்லாம் நற்கதி அடைஞ்சி சாப்பிடக்கூடிய நிகழ்வுகள் நடக்கு. யாரும் எந்திரிச்சு போக இருந்தால் நான் போய்த்தான் ஆகணுன்னா பிரசாத பையோடு போங்க. ஓம் அகதீஷாய நமக. அற்புதமான நிகழ்வு. இது மாதிரி இறை நிகழ்வு எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. அதனால் இருந்து பார்த்துட்டு போங்க எல்லாம். சொல்லுங்கள். ஓம் அகதீஷாய நமக. ஒரு தாய் போல் ஒரு தகப்பன் ஆக முடியாது. 10 தகப்பன் ஒரு தாய்க்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி தன் குழந்தைக்கு கிட்ட குறை இருந்தாலும் தாய் அதை அரவணைக்கிறாங்க. ஏன்னா தாய் என்பதற்கு ஒரு ஈடான அன்பு என்னோட அறிவு கட்டின மாதிரி இல்லை. அதே மாதிரி அம்மையும் இப்போ பிரபஞ்சத்தில் அசைவதெல்லாம் அம்மைன்றதுனால அவங்க தான் சிவத்தை காமிக்கிறாங்க, சிவகாமியாக. அப்படி இருக்கும்போது அத்தாய் அன்பிற்கு ஈடான ஒரு அன்பு இப்பிரபஞ்சத்தில் உண்டோ ஈசனே அகத்தீசனே நீர் கூறும். சரி, எல்லாம் தாயன்பு அப்படின்னு சொல்லுதாங்களே. அதுக்கு ஈடான ஒரு அன்பு தான் இந்த சிவம் சொல்கிறீங்க. ஆனால் சிவம் அன்பை சக்தி கையில் தானே வெளிப்படுத்துகிறாரு. எங்ககிட்ட நாங்கள் என்ன தான் பண்ணாலும் எங்களால் அந்த அரவணைப்பு இது ஒரு ஆணால் பண்ண முடியல சாமி. உயிரை வளர்க்குறது சக்தி கையில் தானே சாமி இருக்குது. ஒரு ஆணால் ஒரு தாய் ஆகவே முடியாதுல்ல சாமி. நீ சிவபெருமானுக்கும் ஆகுது பார்வதிக்கும் சண்டை இழுத்து விட பார்க்கையா? சரி, அகத்திய பெருமான் எதுக்குனாலும் பதில் சொல்லுவார். இல்லை, அவருக்கு தெரியாது. இல்லை, இது பழைய கேள்வியாக தான் இருக்கும். அவர் நிறைய பேருக்கு பதிலும் சொல்லி ஏற்கனவே எல்லா படத்துலையும் சண்டை போட்டு முடிச்சிட்டாங்களா? அங்கங்கே சண்டை போட்டு அவங்களா கற்பனை பண்ணி கதை எழுதி சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் என்னைக்கு சண்டை வந்தது, எதுக்கு வரப்போகுது? சரி, அகத்திய பெருமான்கிட்ட கேட்போம். ஓம் அகதீஷாய நமக. ஈடு இணையில்லா ஏற்றம் ஒன்றையே தன் சிந்தையாக, தர்மயுக மாற்றம் ஒன்றையே தன்னுடைய குறிக்கோளாக, சபையினுடைய அறநெறி என்பது யுகமாற்ற நிகழ்வே அறநெறியினுடைய அற்புதமான விடையாக வளம் வரும் சிவமகா வாழை சித்தன் என்னும் வாழும் குருவை இருக பற்றிய பல்லவ தேயமதிலிருந்து பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக சித்தனவன் உரைத்த உரை, அகத்தியன் உரைத்த உரையாடல்கள் அனைத்தையும் ஏற்று பெற்று கேட்டு, இது உண்மையாக இறையாளர்கள் உரையாடவில்லை, ஆன்மீகவாதிகள் உரையாடவில்லை, இறைவனே அமர்ந்துதான் நிச்சயமாக உரையாடுகின்றார்கள் கலியுகத்திலே. ஆச்சரியம், அதிசயம், அபூர்வம்தான் இதுவென்று சபை நாடி சித்தனோடு அமர்ந்து உரையாடி பல்வேறு காலகட்டங்களில் உபதேச நிலைகள் பெற்று உபதேச நிலைகளில் இருக்கக்கூடிய சீற்றம் கொண்ட வார்த்தைகளை, நெருப்பு போல் வருகின்ற வாழும் குருவினுடைய சீற்றம் கொண்ட வார்த்தைகளை தன் சரீரத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளை பொசுக்குகின்ற உபதேச ஆசிகளாக ஏற்றுப்பெற்று நற்சீடனாய் பல்லவ தேயமதில் கிளை சபை கண்டு அதன் ஆசானாய் வளம் வரும் சங்கர நாராயணன் என்னும் நாமம் கொண்ட சீடனை அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அற்புத நிலை கொண்ட சபைதனிலே அமர்ந்து அகத்தியன் உள்ளிட்ட சித்தர்கள் தேவர்கள் எல்லாம் உரையாடுகின்ற ஆசி நிலை உரையாடல்களுக்குள் இருக்கும் சூட்சமத்தினையும் ஆசி நிலைகளில் இருந்து வருகின்ற ஆற்றலையும் ஏற்று பெற்று நல்நிலையாய் வளம் வருகின்ற சீடர்களிலே நல் சீடனாய் வளம் வரும் உமக்கு அது சந்தேகமல்ல நீர் எழுப்பிய வினா.
அவ்வன்பினுடைய விளக்கத்தை, எவ்வன்பு உயர்ந்தது என்னும் விளக்கத்தை அகத்தியன் திருவாயிலிருந்து அறிய வேண்டும் என்கின்ற அவா என்று கூறுகின்றோம். ஆமாம் சாமி, ஓம் அகதீசாய. சந்தேகம் இல்லை. அது ஒரு விளக்கமா மற்றவங்களுக்கும் அது பயன்படும். அன்பு என்கின்ற ஒற்றை சொல், அன்பு என்கின்ற ஒற்றை வார்த்தை, அன்பு என்கின்ற ஒரே ஒரு தமிழ் நிலையில் இருக்கக்கூடிய உயர் அகராதியில் இருக்கக்கூடிய அற்புதமான வார்த்தை. எங்கெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் சீடர்களே, கலியுகத்திற்கு உரைக்கின்றோம் மானிடர்களே. பல்வேறு வழிபாட்டு தலங்கள், பல்வேறு வழிபாட்டு நிலைகள், எத்தகைய வண்ணம் கொண்டு எத்தகைய வடிவம் கொண்டு அவரவர்கள் இயக்கி அமைத்திருக்கின்ற சபைகளும் ஆலயங்களிலும் அவரவர்கள் உபதேசிக்கின்ற அற்புதமான உபதேச உரைகளுக்குள் இருக்கக்கூடிய சாராம்ச நிலை கொண்ட ஒரே ஒரு வார்த்தை எது? அன்பு என்று கூறுகின்றோம் அகத்தியன். பல்வேறு வழிபாட்டு நிலைகளில் இருக்கக்கூடிய மத போதக நூல்கள் இருக்கின்றது. அத்தகைய நூல்களினுடைய ஒட்டுமொத்த வடிவம் தன்மை எது? அது உரைக்கின்ற ஒரு சொல் எது? உரைக்கின்ற ஒரு வேதம் எது? அன்பு என்கின்ற ஒற்றை வேதம் என்று கூறுகின்றோம் அகத்தியன். அன்பை தவிர எச்சொல்லும் உயர்ந்ததல்ல என்று அத்துணை போதகர்களும் அத்துணை போதனை நூல்களும் உரைக்கின்றன. சுற்றி சுற்றி அத்துணை நூல்களையும் கற்றறிந்து பாருங்கள். இறுதியில் கூறுவது அன்பு என்ற நிலை நோக்கி செல்லுங்கள் என்றுதான் உரைக்கப்பட்டிருக்கும் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அன்பு தாயன்பு, தகப்பன் அன்பு, உறவாளன் அன்பு, சகோதரன் அன்பு என்ற வேறுபாடுகள் என்பது அன்பிற்கு இல்லை என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. அன்பு என்றால் அதன் அர்த்தம் கருணை, இரக்கம், பாசம், நேசம் என்ற இத்துணை வார்த்தைகள் இருந்தாலும் ஒருவன் இறைவனாக வேண்டும் எனில், ஒருவன் இகலோகத்தில் இறைவனாக வேண்டும் எனில், ஒருவள் யாராக இருந்த பொழுதும் இருபாலினத்தவர்களும் இறைவனாக மாற வேண்டும், இறையாக மாற வேண்டும். தான் அதிகாலையில் எழுந்திருந்து யாம் உரைத்தவாறு அத்துணை ஆலயங்களுக்கும் செல்வது, வீட்டில் அமர்ந்து விளக்கேற்றி வழிபடுவது, இதெல்லாம் எதற்காக? இறையை அடைவதற்குத்தானே, இறையை உணர்வதற்குத்தானே, இறையாக வளம் பெறுவதற்குத்தானே. அது தன்னுடைய அடையாளத்தை கலியுகத்தில் காட்ட வேண்டும் என்பதற்காக நிச்சயமாக இருக்கக்கூடாது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு இறையை அடைய வேண்டும் எனில் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரே அடிப்படை நிலை, அடிப்படை சேவை எது? அடிப்படை உயர் தன்மை கொண்ட வடிவம் எது? அன்பு ஒன்றுதான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இறைவனை அடைவதற்குரிய அற்புதமான ஒரு பாலம் அன்புதான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அது மகனிடத்தில் தாய் காட்டுவது, தாயிடத்தில் மகன் காட்டுவது, மகள் காட்டுவது, தகப்பனிடத்தில் மகன் மகள் காட்டுவது, தன்னுடைய மனைவியிடத்தில் கணவன் காட்டுவது, கணவனிடத்தில் மனைவி காட்டுவது என்ற பேதம் இல்லை. ஒற்றை நிலை அன்பு என்றால் அன்புதான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அது கருணையாக, இரக்கமாக, சேவையாக, வடிவமாக எத்துணை வடிவத்தில் வேண்டுமானாலும் அது இருக்கலாம். அன்பினை வெளிப்படுத்துகின்ற விதங்கள், தன்மைகள் வேண்டுமானால் மாறுபடலாம். அன்பு என்ற ஒற்றை உயர் நிலைக்கு வேறு வடிவங்கள் இல்லை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. தாய் மகனிடம் செலுத்துகின்ற அன்பிற்கும் தகப்பன் மகனிடம் செலுத்துகின்ற அன்புக்கும் வித்தியாசங்கள் உள்ளது நிச்சயமாக. ஏனெனில் இருவரும் அவனை கூடி குலைந்து அவனிடம் அன்பு செலுத்திவிட்டால் கலியுகத்திற்கு அவன் இரையாகி விடுவான் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இது கலியுகத்தில் காட்டுகின்ற அன்பிற்குள் அகத்தியன் வந்திருக்கின்றோம். கலியுகம் அல்லாது தர்மயுகத்தை கற்றுக் கொடுக்கின்றார்கள் கணவனும் மனைவியும் எனில் அவன் வெளியில் சென்று உரையாடவே மாட்டான், இறைபோல் அமர்ந்திருப்பான். அவனை பைத்தியம் என்று கூறிவிடுவார்கள். ஆகவே ஒன்று அப்படி ஒன்று இப்படி இருந்தால்தான் கலியுகத்திற்கும் தர்மயுகத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தையும் இரண்டையும் உணர்ந்து அதில் எவ்வாறு போட்டியிட்டு பாலக நிலையிலிருந்து வயோதிக நிலை வரை வாழ்வது என்ற நிலையை கற்றுக் கொடுப்பது தாய் அன்பும் தகப்பன் அன்பும் இணைந்து என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. தாயிடம் அன்பை பெறுகின்றான், தகப்பனிடம் அன்பாக எவ்வாறு வாழ்வது என்பதை தகப்பன் கற்றுக் கொடுக்கின்றான் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. தாய் அன்பு செலுத்துகின்றாள், தகப்பன் அன்பை கற்றுக் கொடுக்கின்றான் என்று கூறுகின்றோம்.
ஓம் அகத்தீசாய நமக. வித்தையை கற்றுக்கொள்வது தகப்பனிடம், அன்பை பெற்றுக்கொள்வது தாயிடம் என்று கூறி எவ்வன்பிற்கும் வேறுபாடில்லை, உயர்நிலை கொண்ட அன்பே சிவம் என்று கூறி அகத்தியன் அமர்கின்றோம். ஓம் அகத்தீசாய நமக. நமக. இது ஒரு சாதாரண கேள்வி தான், இதுக்கு எவ்வளோ அழகாக விளக்கம் சொல்லியிருக்காங்க. சாதாரண கேள்வி கிடையாது. மனுஷங்கிட்ட கேட்டுப்பாரு, விளக்கம் வருதான்னுவாரு. சாதாரண கேள்வியா இது? சாதாரண கேள்வி கிடையாது இது. அதே மாதிரி நீங்களும் கேட்கலாம், வாங்க. கேட்கலாம். இது சித்தர்களால் தான், தேவர்களால் தான் இப்படி பதிலை சொல்ல முடியும், இவ்வளோ வழக்கமான பதிலை. ஆன்மீகவாதியை போய் பாருங்கள், அங்கே இங்கே ஜட்டாமுடி வச்சுருக்கிறவங்க போய் பாருங்க, ருத்ராட்சத்தை கண்ணே தெரியாமல் போட்டு வச்சுருப்பான், நாடி வரைக்கும் சாப்பிடக்கூட முடியாது. அங்கே போய் கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸே ஓடாமல் அலைவான், சும்மா ஒரு வசூல் பண்ணதுக்கு. அங்கே போய் கேட்டு பாருங்கள். எங்கே போய் கேட்டாலும் அதற்குண்டான விளக்கங்கள் இவ்வளவு தெளிவாக இது வரது ஆதி கைலாய சிவசூட்சம் நூல் பிரபஞ்சம். பிரபஞ்சத்துக்குள்ளே இருந்த உரை நிகழ்த்தர் பிரபஞ்ச மாமுனி அகத்திய பெருமானு, ஞானத்தின் தலைவை, ஞான பட்டறை வச்சுருக்காரு அவர். சாத்துன்னு அடித்து வெப்பத்தை படுத்தி அவனை பக்குவப்படுத்தக்கூடிய அற்புதமான சிற்பங்களை வடிவமைக்கக்கூடிய ஒரு ஞான சிற்பி. அவரால் தான் முடியும், அவரால் சீடர்களால் முடியும். எல்லாம் சீடர்கள் அவரை வணங்கி நிற்கும்போது நம்மளால் முடியும். நமக்குள்ளே இருந்து உரை நிகழ்த்துவார் அவர் அப்படிங்கிறத சொல்லி அற்புதமான வினாக்கள், எளிமையான வினாக்களாக சீடர் சொன்னாலும் இது வலிமையான வினா தான். எப்படி சொன்னால் குழம்பிடுவாங்க, வேறு யார்கிட்ட போய் கேட்டால் குழம்பிடுவாங்க. தாய்க்கு மிஞ்சினும் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா விஷயங்களும் எவ்வளவு அற்புதமாக ஞானியர்களோட பதில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து வினாவை தொடுக்கலாம். யாருனாலும் எல்லாருமே நம்ம சீடர்கள் தான். இறை சபையை இவ்வளோ நேரத்து வரைக்கும் நீங்கள் உத்து நோக்கி உட்கார்ந்து கேட்கன்னா இறைவனோட சீடர்களாக இல்லாமல், அகத்தியத்தை உள்வாங்கக்கூடிய ஆற்றல் இல்லாமல் இங்கே உட்கார முடியாது. 24 நிமிஷம் உட்கார முடியாது. தலை தெறிக்க ஓடிப்பெரிய ஃபோன் கால் வரும், அந்த வேலை வரும், இந்த வேலை வரும். உட்காந்து கேட்கன்னா அற்புதமான நீங்களும் பிரபஞ்சத்தோட சீடர்கள், அகத்தியரோட சீடர்கள். இங்கே உட்கார்ந்தா தான், முன்னாடி உட்காந்து காவி கட்டினா தான் சீடர்கள் கிடையாது. எந்த வண்ண ஆடை போட்டு எத்தனை அணிகலன்கள் போட்டிருந்தாலும் சரி, என்ன இந்த இகலோகத்துக்குள்ளே எல்லா நிலைகளுக்குள்ளே நீங்கள் இருந்துட்ட போதும், எல்லாம் ஞானம் எல்லாருக்கும் பொதுவான விஷயம், அறிவு எல்லாருக்கும் பொதுவான விஷயம். அதாவது இகலோகத்தில் இருக்கக்கூடிய அறிவை தாண்டி அந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான உயர் சூட்சமத்தை கூட நீங்கள் கேட்கலாம், எதனாலும் கேட்கலாம். அடுத்த வினாக்கள் தொடுக்க யார் இருந்தாலும் வாங்க.